ஹலோ விவர்ஸ், பச்சை வளைய இயக்கம். பச்சை வளைய இயக்கம் எங்க, எப்படி, யாரால இயற்றப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை வளைய இயக்கம் அப்படிங்கிறது எங்க இயற்றப்பட்டது அப்படின்னா கென்யால. அது கென்யால எந்த ஆண்டு அப்படிங்கும்போது 1977 ஆண்டு கென்யால இந்த பச்சை வளைய இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. யாரால அப்படிங்கும்போது யாரால அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பச்சை வளைய இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பச்சை அப்படின்னா பசுமையான இது. அந்த இயக்கம் எதனால அப்படின்னா, பச்சை நம்மளை சுற்றிலும் பச்சை பசைல்னு இருக்கிறது இயற்கையை கொண்டு வர்றதுக்கு தான். இந்த பச்சை வளைய இயக்கம் மூலயமா மரங்களை நடுறதுக்கும் அதுலேருந்து நிறைய விதமான பயன்களுக்காகவும் தான் இந்த இயக்கம் 1977 ஆண்டு கென்யால கொண்டு வரப்பட்டது. இந்த இயக்கம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த இயக்கம் எல்லாரும் கொண்டு வந்துடலாம். பட் ஆனால் இதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னா, வங்காரி மாதாய் அப்படிங்கிறவங்க தான் இந்த கென்யாவில் 1977 ஆண்டு இந்த பச்சை வளைய இயக்கம் மூலியமா 51 மில்லியனுக்கு மேலா நிறைய விதமான தாவரங்களை அந்த கென்யாவில் நட்டிருக்காங்க. இந்த இதில் அந்த தாவரங்களை நடுறது மட்டும் இல்லாமல் கென்யால 51 மில்லியனுக்கு மேலே தாவரங்களை நட்டு 2004 ஆண்டு என்ன அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசையும் இந்த மதாய் பெற்றிருக்காங்க. இது மாதிரி நிறைய விதமான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.